வணக்கம் மக்களே. நம்மளோட பிக் பாஸ் வீடு, பிக் பாஸ் தர்பாரா ரொம்ப அழகாவே மாறிடுச்சு அப்படின்ற விஷயங்கள் தான். சோ இந்த ஒரு மாற்றத்தை நம்மளோட போட்டியாளர்கள் அதுக்கேத்த மாதிரியே சுவாரஸ்யமா கொண்டு போவாங்களா? இது நம்ம இதுக்கு முன்னாடியும் பல சீசன்ஸ்ல பார்த்திருக்கோம். சோ அதுவும் ஒரு சீசன் பயங்கர ஹிட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதே மாதிரி இந்த சீசனும் ஹிட் ஆகுமா? அதுல என்டர்டைன்மெண்ட் இருக்குமான்ற ஒரு பெரிய கேள்வி இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா ப்ரோமோ பார்க்கும்போது ஓரளவு சுவாரஸ்யங்கள் இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். சோ ஆரம்பமாகிறது பிக் பாஸ் தர்பார் அப்படின்ற மாதிரி நம்மளோட பிக் பாஸ் ப்ரமோ ஆரம்பிச்சிருக்காரு. சோ இங்க நம்மளோட சாட்சமா தேவியா ராணி வலம் வராங்க அப்படின்றதா. சும்மாவே அந்த வீட்டுல அவங்க ராணியா தான் வலம் வராங்க. அதாவது உட்கார இடத்துல இருந்து திங்குற சாப்பாடுல இருந்து அவங்களுக்கு மட்டும் எல்லாமே ஸ்பெஷல் கவனிப்பா வாரம் வாரம் இருக்கிறத நம்ம என்ன பார்த்துட்டு தான் இருக்கோம். இது என்ன அவங்களுக்கு புதுசா எக்ஸ்ட்ராவா அந்த காஸ்டியூம் மட்டும் தான் அவங்களுக்கு புதுசு அப்படின்னே நம்ம நினைக்கலாம். சரி, இந்த பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ராணவ் இது அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பு. ரொம்ப அழகுபடுத்தலாம் இந்த ஒரு விஷயங்களை அவர் யூஸ் பண்ணி அப்படின்றதுதான். சோ அவரோட பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணவ கேசரி அப்படின்றதுதான். இவரோட தலைமையில அவரோட ஊர் மக்கள் எல்லாம் எப்படி இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இந்த இடத்துல இருக்குது. அட்லீஸ்ட் இந்த தடவையாவது ஏதாவது சுவாரஸ்யமா பண்ணுவாரா, இல்ல மொக்கையா உட்கார்ந்து பெஞ்ச தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு போக போறாரான்றதுதான் கேள்வி. சோ நிறைய போட்டிகள் நடக்குது உள்ளுக்க. அப்புறம் நிறைய போராட்டம் நடக்குது, சூழ்ச்சிகள் நடக்குது. இந்த மாதிரி நிறைய கேம் ஷோ மாதிரியும் வச்சிருக்காங்க. அதே டைம் நிறைய திருட்டுத்தனம் பண்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் வச்சிருக்காங்க. முத்து நார்மலாவே ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. அதுவும் இன்னைக்கு சும்மாவா அழகா திருடுற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதுலாம். ஒரு பக்கத்துல ஸ்பையா நம்மளோட ஜாக் அதுக்கு மேல வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்ற விஷயங்களும் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்றதுதான். ஃபைனலா ஜெயிக்க போறது நம்மளோட பாய்ஸ் டீமா இல்ல கேர்ள்ஸ் டீமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. அதாவது ராஜாவா ராணியா அப்படின்றது. அதுல என்ன அப்படின்னா இரண்டாவது கட்ட போட்டிகள்லயும் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அரிமா தேசத்தை சேர்ந்த நம்மளோட ஆண்கள் அணி தான் 2வது படியையும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. வேற லெவல் சம்பவம் அப்படின்றதான். பசங்க எல்லாம் வேற லெவல்ல என்ஜாய் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. சோ தொடர்ந்து பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுது அப்படின்றத. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? சாட்சனாமா தேவியா மாறினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க மக்களே.